தெரிக்குதோ. என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய், அது ஊர்காடா. டேய், நிறுத்துறா. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். மச்சான் என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்ற குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய், ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. ஆமா, சாப்பாட்டுல ஊர்ல இருந்துச்சுல, அதை தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான். ஏன் ஏன் உதைக்கிறீங்க?